பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். நம்ம இன்னைக்கு ஆதாப் ஒழுக்கத்துடைய பாடத்தில் 6வது பாடம் பார்க்க போகிறோம். அதான் நம்ம பலன் தரும் கல்வியை அடைவதற்குரிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தலைப்பை புரிஞ்சுக்கிறோம். பலன் தரும் கல்வி, வெறும் கல்வியை அடைவதற்கு வழி இல்லையா, பலன் தரும் கல்வி. சுப்ஹானல்லாஹ். நாம அடிக்கடி அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுதே அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, நாஃபிஆனா பலன் தரக்கூடிய கல்வி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஏன் பலன் தரக்கூடிய கல்வி? கல்விக்கும் பலன் தரக்கூடிய கல்விக்கும் என்ன வித்தியாசம்? கல்வி என்பது வெறுமனமே கல்வி என்பது நம்மளுடைய எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. வெறும் கல்வினா நாலேஜ் என்ன செஞ்சுக்கிறலாம், வளர்த்துக்கிறலாம். நம்மளுடைய ஒழுக்கத்தையோ நம்மளுடைய நடைமுறைகளையோ நம்மளுடைய வாழ்க்கையையோ சீர்படுத்தாது. அதுதான் கல்வி, அவ்வளோதான். பலன் தரும் கல்வி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே நமக்கு மேம்படுத்தும். பொருளாதாரத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குணநலம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த கல்வி என்ன செய்யும், பலன் தரும். அதுதான் பலன் தரக்கூடிய கல்வி. இப்போ நாமமே என்ன செய்யலாம்னா மார்க்க கல்வி உலக கல்வின்ட்டு பிரிக்கிறத விட, ஏன்னா உலக கல்வி சில நேரம் பலன் தரத்தான் செய்யும். இப்போ மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு மட்டுமா பலன் தருது? அந்த மருத்துவம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் பலன் தருது. அதே போல் இன்ஜினியர் இப்படியான. அப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கிறலாம்? பலன் தரும் கல்வி, பலன் தராத கல்வி, அவ்வளவுதான். உலக கல்வி மார்க்க கல்விங்கிறத விட பலன் தரும் கல்வி, பலன் தராத கல்வி அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறலாம். சரி, இப்போ இந்த பாடத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக இதனுடைய சுருக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறேன். முதல்ல பலன் தரும் கல்வியை கற்பதற்கான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வழிமுறைகள் என்னெல்லாம் நம்ம முதல்ல ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பாவத்தை விட வேண்டும். அந்த பலன் தரும் கல்வியை நம்ம கற்றுக்கிறணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்பயுமே நம்ம இந்த கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது நாம் வெளிப்படையாக பார்த்தா பலன் தரக்கூடிய கல்வி தான். ஆனால் அந்த கல்வி பலன் தருது அப்படிங்கிறதுக்கு நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் பொருத்தமானது. இப்போ நம்ம கல்வி இந்த அல்லமா கிளாஸாக நல்லா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கல்வி முதல்ல நம்மளை மாற்றுதா, அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ நம்ம இந்த கல்வி கற்றுக்கிறதும் பொழுதே பாவத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கல்வியை நமக்கு பலன் தரும். புரியுதுங்களா? மார்க்க கல்வியை நமக்கு பலன் தரணும் அப்படின்னா பாவத்திலிருந்து என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்தை விட வேண்டும், இதுதான் முதல் வழியாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா பாவம் செய்ய செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். அந்த கருப்பு புள்ளி அவன் தௌபா செய்தால் நீங்கிவிடும். அவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தால் அந்த கருப்புள்ளி என்ன செஞ்சிடும், உள்ளம் முழுக்க பரவிவிடும். பரவிவிட்டால் பாவத்தை அவன் பாவமாக கருதாத அளவிற்கு அவனுடைய உள்ளம் மாறிவிடும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் பாவத்தை விட வேண்டும். அதுதான் முதல் வழியாக இருக்குது. பலன் தரும் கல்வியை அடைவதற்கான முதல் வழி அதுதான். 2வது, நமது உறுப்புகளை விளக்கப்பட்டதிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு விளக்கப்பட்டதை விட்டும் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமது உறுப்புகளை விளக்கப்பட்ட அப்படின்னா ஹராமாக்கப்பட்ட, ஹராமால் வளர்க்கப்பட்ட உறுப்புகளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய உறுப்புகளை வளர்த்து விடக்கூடாது. இப்போ இதை எப்படி நம்ம பாயிண்ட் எழுதிக்கிறலாம்? நமது உறுப்புகளை விளக்கப்பட்டவற்றின் விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறலாம் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் தூய்மையாக என்ன செய்யணும், இருக்கணும். ஹலால் ஹராம் பேணி நம்ம, ஏன்னா உடல் வளருவது எதனால் வளருது, இயற்கையாக வளர்ந்துருதா நம்மளுடைய உடல். அதுக்குன்ட்டு நம்ம என்ன செய்யணும், உணவுகள் சாப்பிடணும், எல்லாம் செய்யணும், அதுக்கான ஆரோக்கியமான இதெல்லாம் எடுக்கணும். அப்போ அந்த ஆரோக்கியமான பொருளை வாங்குறதுக்கும் அதை உண்பதற்கும் பொருளாதாரம் நமக்கு தேவை. அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் எடுத்து நம்மளுடைய உடலை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் பலன் தரும் கல்வி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 2வது வழியாக இருக்குது. 2வது வழிமுறை, எல்லா உறுப்புகளும் தான். நாக்கு உறுப்புகள் சொன்ன எல்லாமே தானே, உடலை, அவ்வளவுதான். அப்போ நம்மளுடைய உடல்னு கூட எடுத்துக்கலாம். நமது உடல்களை விளக்கப்பட்டவற்றை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது 2வது வழிமுறை. 3வது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி கற்பதற்கு முன்னால் ஃபர்லான கடமையை நிறைவேற்றணும் முதல்ல. ஏன்னா இப்போ நம்ம மதரசா போனதுக்கப்புறம் தொழுதுக்கிறலாம், நம்ம கல்வி கற்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்லு தொழுதுக்கிறலாம் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்லு என்பது கல்வி சம்பந்தப்பட்டது அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இப்போ ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஃபர்லான கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை ஒன்று,
ஃபர்லு அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபர்லுக்கள் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய தொழுகை, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, ஃபர்லான ஜக்காத்தை கொடுப்பது, ஃபர்லான ஹஜ்ஜை செய்வது, இதெல்லாம் ஃபர்லாக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ ஃபர்லாக்கப்பட்ட விஷயத்தை கல்வி கற்பதற்கு முன்னாலேயே நம்ம அதை சரிவரைய செஞ்சால் மட்டும்தான் இந்த கல்வி நமக்கு என்ன செய்யும், பலன் தரும் அப்படிங்கிறது இது 3வது பாயிண்ட். 4வது என்ன அப்படின்னு சொன்னால், பேசிக்காகவே இயற்கையாகவே இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு கல்வி என்ன செய்யாது, பலன் தராது. அப்போ இந்த குணத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, கற்கிறதுக்கு முன்னாலும் சரி. பெருமை, பொறாமை, பெருமை, பொறாமை, இந்த 2 குணங்கள் நம்மளை விட்டு அகன்றால் மட்டும்தான் பலன் தரும் கல்வியை கற்பதற்கான வழிகளை நம்மால் அடைய முடியும். சுபஹான் அல்லா. ஏன் அப்படின்னா, ஒரு கால் இன்ஷா அல்லா பலன் தரும் கல்வி அல்லாஹ் நமக்கு நசீபாக்கிட்டா நினச்சிக்கோங்களேன், அந்த கல்வியின் மூலம் சில நேரம் என்ன செஞ்சிடும், நமக்கு கிபுர் வந்துடும், சில நேரம் ஃபசாது குழப்பங்கள் வந்துடும், சில நேரம் பெருமை வந்துடும், பொறாமை வந்துடும். அப்போ அந்த கல்வி கற்பதற்கு முன்னால் இந்த குணங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், சீர்படுத்திக்கிறணும். எவ்வளவு கல்வியில் மேம்பட்டு பட்டங்கள், பதவிகள், கண்ணியங்கள், சிறப்புகள் அடைஞ்சாலும் ஒரு பெருமையும் வரக்கூடாது, ஒரு தன்னடக்கமும் இருக்கணும், யார் மீது என்ன செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இப்போ இதுதான் 4வது வழி. 5வது வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நாவு சம்பந்தப்பட்டது. அதிகமாக அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அந்த கல்வி நமக்கு என்ன செய்யும், பலன் தரும். சுபஹான் அல்லா. ஏன்னா கல்விக்கு முக்கியமானது 2 விஷயம் உண்டுமா. ஒன்று அறிவு, இன்னொன்று நாவு. அப்படிதானே? அறிவை கொண்டு எதெல்லாம் சிந்திக்கிறோமோ அது நாவின் மூலமாக கல்வி என்ன செய்யும், நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ அந்த நாவை நல்ல முறையில் சரி செய்து கொண்டால் அந்த கல்வி நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறது இது 5வது விஷயம். 6வது என்ன அப்படின்னா, இது இபாதத் சம்மந்தப்பட்டது. இபாதத் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக சலவாத்து ஓதுங்க. அதிகமாக சலவாத்து ஓதும்போது சலவாத்துடைய மகிமை சுபஹானல்லாஹ் நிறைய நமக்கு தெரியும். அதில் 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அது அறிஞர்கள் நமக்கு ரொம்ப அழகாக விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. சலவாத் என்பது, இப்போ நம்ம ஜக்காத் கொடுக்குறோம்மா, ஜக்காத் எதுக்காக கொடுக்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜக்காத் ஏன் கொடுக்குறோம்? பொருள் தூய்மைப்படுத்துவதற்கு ஜக்காத் கொடுக்குறோம். அதே போல நமது இபாதத்துக்கான ஜக்காத் என்ன என்றால் சலவாத். உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய இபாதத் தூய்மையா அல்லாஹ்விடத்துல எடுத்து காண்பிக்கப்படணும் அப்படின்னா அந்த ஜக்காத்தாக இருக்கக்கூடிய அந்த சலவாத்தை அதிகமாக சொல்லணும். ரசூல்லாவுடைய ஷஃபாத் கிடைக்குதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை, இபாதத் செய்யக்கூடிய நசீபை நமக்கு கொடுத்து அந்த இபாதத் தூய்மையாகணும் அப்படின்னா அந்த சலவாத்தை அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல உபரியான வணக்கங்களில் கவனம் செலுத்தணும். அதில் ரொம்ப முக்கியமாக நடுநிசி நேரத்தில் இரவு தொழுகையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவர்கள் கற்கக்கூடிய கல்வி நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறது நமக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வருது. சரிங்களா? இப்போ இந்த 6 வழிமுறைகளை அது எல்லாம் சேர்த்து ஒன்று. சரியா? இபாதத் சம்பந்தப்பட்டது 2மே, சலவாத்தும் உபரியான வணக்கங்களும் இபாதத் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த 6 வழிகள் பலன் தரும் கல்வியை அடைவதற்கான வழிகளாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இது இந்த கிதாபுகளுக்குள்ள நமக்கு கிடைச்ச பாயிண்ட்டு. அதுக்கடுத்து கல்வி கற்ற பின் நம்மளுடைய வழி எப்படி இருக்கணும், நம்மளுடைய அந்த பலன் தரும் கல்வியை கற்ற பின் நாம் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடும். ஒன்று, கல்வி பலன் தரும் கல்வியை கற்ற பின் நாம் இன்ஷா அல்லாஹ் அதபோடும் தக்குவாவோடும் நடந்து கொள்ள வேண்டும். அதபு என்றால் ஒழுக்கம். ஒழுக்கம் சார்ந்த கல்வியும் பலன் தரும் கல்வியும் தான் நமக்கு நம்மளை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்திலையும் மறுமையிலையும். அதனால அதபு என்கின்ற ஒழுக்கமும் நமக்கு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். கல்வி கற்ற பின், பலன் தரும் கல்வியை கற்ற பின் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணம் ஒழுக்கம். 2வது இறையச்சம். இறையச்சம் ஏன்னா கல்வி கற்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திடுவோம். இப்போ நம்ம தொழுகைக்கான நிறைய சட்டத்திட்டங்கள் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மரண வேலையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நேற்று நம்ம படித்தோம். இப்போ இதெல்லாம் படிக்க இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சட்டங்கள் ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறையச்சத்தை என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் இயற்கையிலே நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவோம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும். எப்பொழுது? கல்வி கற்ற பின் நடைமுறைப்படுத்தணும். 2வது விஷயம், கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. ரசூல்லா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. அந்த வார்த்தை நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு இருக்கணும். நம்ம எதை கேட்குறோமோ, எதை நம்ம கற்றுக்கிட்டோமோ, எதை நம்ம அதை செயல்படுத்தினோமோ அது எல்லாற்றையும் நமக்குள்ளே வைக்காமல் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும், எத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த 2 விஷயம் பலன் தரும் கல்வியை கற்ற பின் நாம் செய்யக்கூடிய 2 விஷயங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 6 விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. இந்த 2 விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ பாடத்துக்குள்ளே பாருங்கள், வாசிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
மனிதனே அறிந்துகொள், நிச்சயமாக பலனுள்ள கல்வியை அடைவதற்குண்டான வழிகள் முக்கியமானதாகும். ஒன்று, பாவங்களை விட்டு விடுவதாகும். பாவமும் கல்வியும் பிரகாசமும் ஒரு மனிதனிடத்தில் ஒருபோதும் ஒன்று சேராது. புரியுதுங்களா? பாவமும் பிரகாசம் என்ன செய்யாது, ஒன்று சேராது. சிலர் இதே கருத்தை கவிதையாக இயற்றியுள்ளார்கள். அதன் பொருள் பின்வருமாறு: நான் கல்வியை மறந்து விடுவதை ஆசிரியர் வக்கி இடத்தில் முறையிட்டேன். அதாவது ஆசான், வக்கையினா ஆசான் இடத்தில் முறையிட்டேன். அவர்கள் பாவங்களை விட்டு விலகும்படி எனக்கு உபதேசம் செய்தார்கள். ஏனெனில் கல்வி ஞானம் என்னுடைய இரட்சகன் அல்லாஹு தாலாவின் கொடுப்பினை, பேரருளாகும். அல்லாஹ் தன் பேரருளை மாறுபாடு புரிபவனுக்கு தருவதில்லை. ஓகே, மாறுபாடு புரிவன்னா பாவம் செய்வன் தானே. பாவிகள் கல்வி ஞானம் பெறுவது அவர்களுக்கு தீங்காகவே அமையும். ஷைத்தானுடைய கல்வி அவனுக்கு தீங்கானது போல. எனவே நீ பாவம் புரிந்து மாறுபாடு செய்வதை விட்டுவிடு. ஏன்னா ஷைத்தானும் கல்வி அறிந்தவன் தான். புரியுதுங்களா? அப்போ ஷைத்தான் என்ன செய்யறான்? கல்வி அறிந்தவன் தான். ஆனால் அந்த கல்வியை கொண்டு அவன் பாவத்தை விடாததுனால அந்த கல்வி அவனுக்கு பாதகமாக என்ன செஞ்சிருது, மாறிடுது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு கல்லினை கடந்து சென்றேன். அதிலே என்னை புரட்டிவிடு படிப்பினை பெறுவாய் என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே நான் அந்த கல்லை புரட்டினேன். அப்பொழுது அதன் மீது பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: நீ அறிந்த விஷயங்களின்படி அமல் செய்யாமல் நீ அறியாத விஷயங்களின் ஞானத்தை எங்கன பெற முடியும்? புரியுதா? நம்ம அறிந்த விஷயத்தை அமல் செய்யாம பலன் தரும் கல்வியை கற்றுக்கட்டு அதை என்ன செய்ய முடியும்? அமல் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்றான். அறிந்துகொள், பலன் தரும் கல்வியை பெறுவதற்குண்டான வழிகளில் பொதுவாக அனைத்து உறுப்புகளையும் விலக்கப்பட்டவற்றை விட்டு பாதுகாப்பது, குறிப்பாக வயிற்றையும் வெக்கத்தனத்தையும் விலக்கப்பட்டவற்றை விட்டு பாதுகாப்பது முக்கியமானதாகும். சரிங்களா? அப்போ அதைத்தான் நம்ம சொன்னோம். உடல் உறுப்புகளை நம்ம என்ன செய்யணும்? விலக்கப்பட்டவற்றை விட்டு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமானது வயிறு. எவர் தன் வயிற்றை அல்லது மர்மஸ்தானத்தை வீணாக்கி விட்டாரோ அவரை விட்டு ஈமானுடைய பிரகாசம், கல்வியின் ஜோதியும் வெளியேறிவிடும். எனவே மிக்க எச்சரிக்கையாக கவனத்துடன் இருப்பாயாக. ஹராமான உணவை உட்கொண்டு கல்வி பயில்வது தண்ணீரின் மீது கட்டிடம் கட்டுவது போன்றதாகும் என சில அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் பலனுள்ள கல்வியை பெறுவதின் வழிகளில் முக்கியமானது ஃபர்லுடைய கடமையாக்கப்பட்ட காரியங்களை முறையாக நிறைவேற்றுவதாகும். சரிங்களா? அப்போ அந்த கடமையாக்கப்பட்ட காரியத்தை கல்வியை கற்பதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். தற்பெருமை கொள்ளாமலும் பிறரிடம் பெருமை அடிக்காமலும் இருப்பதுமாகும். பணி உள்ளவன் அல்லாஹ்வின் நேசன் என்றும் பெருமையடிப்பவன் ஷைத்தானின் நேசன் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து பொறாமை கொள்ளாமலும் புறம் பேசாமலும் என்ன செய்யணும்? இருத்தல் வேண்டும். அப்போ இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்தோம் அப்படின்னா பலன் தரும் கல்வி அடைவதற்கான வழியை நாம் அடைந்து கொள்ளலாம். குழப்பம் விளைவிக்காமலும் படிக்கக்கூடிய அல்லது தீன் சம்பந்தப்பட்ட கிதாபுகளின் பால் காலை நீட்டாமலும் இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் அநீதம் இழைக்க கூடாது. இது அனைத்து மனிதர்கள் மீதும் கடமையாகும். ஏன்னா புத்தகம்ங்கிறது எல்லா புத்தகத்துக்குமே முதல்ல கண்ணியம் கொடுக்கணும். நான் புத்தகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை அவனை சீர்படுத்துவது ஒரு அழகான புத்தகம் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கல்வி சார்ந்த புத்தகங்களை படிக்கிறோம். அதே போல் சமுதாயம் சார்ந்த புத்தகங்கள், பொதுவான புத்தகங்கள், இது எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுக்கான ஒரு கண்ணியத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த பெரியவங்க சொல்லுவாங்களே, புத்தகத்தை மிதிக்காத படிப்பு வராது உனக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதனால புத்தகத்துக்கு கண்ணியத்தை கொடுக்கணும். அதுக்கடுத்து கல்வி பயிலும் கண்ணியமிகு மாணவரே, ஒழுக்கத்துடன் இறையச்சத்தையும் கடைபிடிப்பீராக. இல்லையேல் உம்முடைய கல்வி உமக்கே பயன் தராது. உம்முடைய உழைப்பு, முயற்சி, இரவு விழித்து பட்ட பாடு அனைத்துமே வீணாகிவிடும். புரியுதுங்களா? 3 வருஷம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எவ்வளவு இல்லை 3 வருஷம் முடிஞ்சிட்டு, சாரி. ஆமாம், பார்த்தீங்களா? 2 வருஷம் சரியா? இல்லை, மொத்தம் கஷ்டப்பட்ட காலங்களை சொல்கிறோன்னு 3 வருஷம். அந்த 3 வருஷம் இரவு பகலும் படித்து கஷ்டப்பட்டு படிக்கிறது நம்ம பலனளிக்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தோடும் இறையச்சத்தோடும் நம்ம என்ன செய்யணும்? தனிமையிலும் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு கல்விமானிடமிருந்து அல்லது கல்வி பயிலும் மாணவரிடத்திடமிருந்து அல்லது கல்வி பயிலும் மாணவியரிடமிருந்து சாதாரணமாக நிகழும் பாவங்கள் அனைத்துமே பெரும் பாவங்களாகவே கருதப்படும்.
கல்வி கற்பதை விட்டு விடுவது அதைவிட மிக பெரும் பாவமாகும். எச்சரிக்கையாக இருப்பாயாக. கல்வி கற்பதை விட்டு விடக்கூடாது. நடுவில் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. சரிங்களா? பெரும் பாவம்னு சொல்கிறாங்கம்மா. அதெல்லாம் அந்த பெரும் பாவம் சொல்லக்கூடாது. ஏன்னா பெரும் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது அதெல்லாம். அதனால் பாவம். அதனால் கல்வி என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. மேலும் பலன் தரும் கல்வியை பெறுவதற்குரிய வழிகளில் பின்வரும் விஷயங்களும் அடங்கும். ஆணாக இருப்பின் ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றும் பழக்கம் ஏற்பட வேண்டும். பெண்ணாக இருப்பின் தன் இருப்பிடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூற வேண்டும். இரவின் நடுப்பகுதியிலே நஃபிலான உபரியான தொழுகைகளை தொழுவது, அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்வது, வலியுறுத்த கூறப்பட்ட அனைத்து சுன்னத்துகளையும் ஃபர்லுக்களை போன்று முக்கிய கவனத்துடன் பேணுவது, மக்ருஹான விஷயங்களை விட்டும் ஹராமான விஷயங்களை போன்று தவிர்ந்து ஒதுங்கி இருப்பது, ஆசிரியரின் அனுமதியின்றி பயணம் செல்லாமல் அதாவது வெளியே செல்லாமல் இருப்பது, கல்விமான்களுக்கும் நல்லோர்களுக்கும் சங்கை செய்வது, மலம் ஜலம் அல்லது இது போன்ற நிலைகள் தவிர்த்து மற்ற பொதுவான எல்லா நிலைகளிலும் கிப்லாவை முன்னோக்கி இருப்பது, உணவையும் உறக்கத்தையும் உரையாடலையும் பிறருடன் குறைத்து கொள்வது, தினம்தோறும் 3 மணி நேரத்திற்கு அதிகமாக கல்வி பயிலும் மாணவர் உறங்கினால் அவரை கல்வியை தேடும் மாணவர் என்று சொல்லப்பட மாட்டாது. ஆத்தா சும்மா இதெல்லாம் நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. சரியா? அதான் 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனா கல்வி பயிலும் மாணவன்கிறது சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. சரி. ஃபஜ்ருடைய நேரம் உதயமாக முன் விழித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கித்தாபை புத்தகங்களை ஒழுவுடன் தொடுவது எடுப்பதாகும். மேலும் கித்தாபை பூமியின் மீது வைத்து விடுவது கூடாது. மாறாக உயரமான இடத்தில் வைக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் பணிவையும் நற்குணத்தையும் ஒழுவையும் கடைபிடிக்க வேண்டும். வயிறு புடைக்க உணவு உண்ணாமல் இருப்பது. எவர் வயிறு புடைக்க உணவு உண்பாரோ அவருடைய இதயத்தில் கல்வியின் ஜோதிக்குண்டான எந்த பாதையும் இருக்காது. எளிமையான உணவு உடைகளை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். சிலர் இதையே கவிதையாக பாடியுள்ளார்கள். அதன் பொருள் பின்வருமாறு: கல்வியை தேடும் மாணவரே, உணவிலும் உடையிலும் சாதாரணமானதை எளிமையானதை போதுமாக்கிக் கொள்வீராக. ஆடம்பரமானதை உயர்தரமானதை விட்டு விடுவீராக. பலன் தரும் கல்வியின் நாட்டம் உடையவரே, பலன் தரும் கல்வியின் காரணங்களை பேணி பாதுகாப்பீராக. அதன் மூலம் வெற்றி பெறுவீர் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சோம் அப்படின்னா நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி நமக்கு இன்ஷா அல்லாஹ் பலன் தரும். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.